இவன் பிறந்த நாளைக்காக நாம கோயில போய் காத்துட்டு இருந்தோம். இவனை காணும். கேட்டா காலேஜ்ல படிக்க போயிருக்காங்க. படிக்கிறதுக்காக இவன் காலேஜ் போறான். பொண்ணுங்களோட கூத்தடிக்கிறதுக்காக போறான். பேசாம இருக்கீங்களா? அங்க கீழே பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தை போய் புள்ளைய கோச்சிக்கிட்டு நீ வாடா கண்ணா. இதுக்கு தூக்கி வச்சுட்டு போ. கேக்கு வெட்டணும். அதுக்கப்புறம் எவ்வளவு வேலை இருக்கு, அதுக்குள்ள பிரசன்டேஷன் எல்லாம் கொடுத்துக்கிட்டு நீ வாமா. ஸ்டடி சார். இருப்பா, என்ன அவசரம் இப்ப? அழகுபடுத்த வேண்டாமா? என்ன கண்ணா செய்யுங்க. அது வந்துமா குளிச்சுட்டு வந்து போட்டுக்கலாம்னு நினைச்சேன். அது மறந்து எங்கேயே வச்சுட்டேன், காணும். என்னப்பா நீ 25 பவுன் செய்யணும். நான் எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்து கொடுத்தா அதுக்குள்ள மறந்துட்டேன், காணும். என்னது செய்யற தொலைச்சிட்டானா? அதுக்குள்ள தொலைச்சிட்டானா? இங்கேயோ ஷெல்ஃப்ல மறந்து வச்சுட்டேன், எடுத்துட்டு வான்னு சொன்னா எடுத்து வர மாட்டான். நானு இருங்க. இருடி, அவன் தானே வச்சான், அவனே போய் எடுத்து வரட்டும். நல்லா இருக்க பொறுக்காத உங்களுக்கு. பிறந்த நாள் உருமா எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு புள்ள. அங்க இங்க அலைய விடுவாங்களா? நான் போய் எடுத்துட்டு வரேன். அப்பா, நான் போய் செயின் எல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டு அழகா நின்னு குடும்பத்தோட படம் எடுக்கணும். சரிங்க மேடம். யோ இரியா, அம்மா வரட்டும், பெருசா போட்டோ எடுத்து சென்டர்ல பாட்டு. அங்க பாருங்க. ஓ சார், ஒரே ஒரு க்ளோஸ் பத்திரம் சார். இரியா, எங்க அம்மா வரட்டும், 3 பேர் சேர்ந்து எடுக்கலாம். இது சரி வராது, உங்க குடும்பத்தை நீங்களே எடுத்துங்க. வாங்க வக்கீல் சார். என்னங்க இது சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு நீங்களே இப்படி லேட்டா வரீங்களா? என்னங்க செய்யறது? என் பொண்ணு 5 பவுன் சங்கிலியை தொலைச்சிட்டா. தொலைச்சுச்சா? கிடைச்சதா? கிடைக்கலையே. கிடைக்கலையா? தேடிட்டு இருக்கேன்ல, இருங்க. என்ன நம்ம ரோட்ல நின்னு பாடணுமே, உங்க அப்பா ஒண்ணு கேட்கல? அதெல்லாம் ஒண்ணு கண்டுக்கல, விடுடா. நேரம் ஆயிட்டே இருக்கு, கேக் வெட்ட வேண்டாமா? உங்க அம்மா தேடிட்டு இருக்காங்களே, நீ போய் தேடக்கூடாது? அதான் அம்மா போய் தேடிட்டு இருக்காங்களா, வேணா நீங்களும் போய் தேடுங்க. கண்ணா, என்னாச்சு? என்னாச்சு? உங்க ரூம்ல தேன, நம்ம பையன் ரூம்ல தேன, சாமி ரூம்ல தேன, சமையல் ரூம்ல தேன, பாத்ரூம்ல கூட தேடிட்டேன், கிடைக்கல. கிடைக்கலையா? சரி விடுமா, நம்ம கிட்ட நான் பணமா இல்ல. புதுசா ஒரு ரூம் கட்டி அதுல தேடுவோம். அறிவு கட்ட முண்டோ, உன்னையும் பொள்ளியும் திருத்தவே முடியாதுடி. நான் போய் அந்த செயினை தேடி தொலைக்கிறேன். அப்ப பிறந்த நாள் நீங்களே கொண்டாடி தொலைங்க. ஏமா, எல்லாரும் தொலைச்சிட்டு தேடுவாங்க, இவரு தேடி தொலைக்கிறேங்கிறாரு. இந்த மாதிரி உங்களால எல்லாம் பேச முடியுமாடா? அதான் எங்க கண்ணு. ஸ்டூடெண்ட்ஸ், இது மகளிர் ஆண்டு. நம்ம காலேஜ் வெள்ளி விழாவில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளிலும் ஆடுறவங்க, பாடுறவங்க, நடிக்கிறவங்க எல்லாம் பெண்களாகத்தான் இருக்கணும்னு முடிவு செஞ்சிருக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த கமிட்டிக்கு கண்ணனை தலைவரா நியமிச்சிருக்கேன். இப்படி நீங்க கைதட்டினா மட்டும் போதாது, கூடவே விசில் அடிக்கணுங்கிறீங்களா? சார், ஸ்டூடெண்ட்ஸ்னா விளையாட்டுத்தனமானவங்க, உருப்படியா எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. அப்படி நினைக்கிறவங்க மத்தியில எங்களையும் மதிச்சு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கீங்க. நாங்க சொல்ல மாட்டோம் சார், செஞ்சு காட்டுறோம். ஓட விடுறதுக்கு நீ கையில கிடைச்ச உன்னை கஞ்சி ஆக்கிடுவேன். கஞ்சி மரியாதையா நில்றா. ஓடாத, ஓடி வராங்க. எவ்வளவு தூரம் ஓடினாலும் விட மாட்டேன்டா. மரியாதையா நில்லு. எதுக்குல அப்படி சொன்ன? ஏன் அப்படி சொன்ன? எதுக்காக சொன்ன? அடிக்காதீங்க. ஏன் அப்படி சொன்ன? விடுங்க. நீங்க அப்படி சொன்னதுக்கு அவனை விடக்கூடாது. எதுக்குல அப்படி சொன்ன? ஏன் அப்படி சொன்ன? ஏன் சொன்ன? அட ஏன் அவர் போட்டு இப்படி அடிக்கிறீங்க? 3 மாசத்துக்கு முன்னால என்னை தேவாங்கன்னு திட்டாங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி தேவாங்கன்னு திட்டினதுக்கு இப்ப ஏன் அடிக்கிறீங்க? நேத்துதான் நான் தேவாங்க பார்த்தேன். அது எவ்வளவு அசிங்கமா இருக்குதுன்னு தெரிஞ்சது. கிடைச்சா அதான் அடிக்கிறார். அப்படி சொன்ன அப்படி. டேய், எங்க ஒன்னால விடுவாங்க? உண்டுதான் அவனை. டேய் டேய், சரி கிட்ட தப்பிக்க முடியாதுடா. டேய் நில்றா. உன்னை எங்க போறா? இன்னும் மேல உள்ள ஆத்திரம் அடங்கலையா? துரத்தி அடிக்கிறீங்க. துரத்தா? அவன் என்ன தேவாங்கன்னு திட்டி இருக்கிறான். அவனுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க என்ன புடிச்சிட்டீங்களா? நாங்க ஒன்னும் சப்போர்ட் பண்ணல. இந்த ஊர்ல ஒரு ஆளை பத்தி விசாரிக்க வந்தோம். இப்படி உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க யார்கிட்ட போய் கேட்கறது? எங்கிட்ட கேட்க வேண்டியதானே. இப்ப அவன் ஓடிட்டான்ல, யார பாக்கணும்? இல்ல, கோவிந்தன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பாக்கணும். நான் தாயா கோவிந்த. அது ஒண்ணு இல்லைங்க, எங்க காலேஜ்ல சில்வர் ஜூப்ளி 25வது ஆண்டு விழா. சரி, கிராண்டா இருக்கணுமேங்கிறதுக்காக ஒரு டிராமா போடுறோம். அதுக்குரிய சீன் செட்டு, மைக் செட்டு, ராஜபாட்டு ட்ரெஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கிறதா கேள்விப்பட்டு வந்தோம். என்னையா சுத்த பழைய சோறா இருக்கிறீங்க? என்ன டிவி டெவலப் ஆயிருச்சு, இப்பெல்லாம் யார் நாடகம் போடுறா? இத பாரு. அதுவும் இல்லாம நீங்க கேட்கற மாதிரி ராஜபாட்டு ட்ரெஸ் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அனுபவத்தை சொல்றேன். யாரோ ஒரு நல்ல பாடுறவங்களை கூப்பிட்டு பாட வைங்களே. டேய் நல்லா இருக்கடா, நல்ல ஐடியா. அவர் அனுபவத்துல சொல்றாருப்பா. யாராவது நல்லா பாடுறவங்க கிடைக்கணுமே. அண்ணனுக்கு ஊர் சுத்துறதான வேலை. இது டிராமாவுக்காக. அது ஊர்ல நல்லா பாடுறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லுங்க,
பணம் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கங்கண்ணா. அப்ப யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இந்த குப்பக்கோணாம்பாளையம்னு ஒரு ஊரு, அங்க ஒரு பொண்ணு, அவ பேரு கூட என்னடா சொல்லிட்டு போற? இது ஏதோ விடியட்டுன்னு சொல்லிட்டு போறாடா. உதவி செஞ்சவனா படிக்கிறதுக்கு இந்த வருஷம் போற மணிமகளுக்கு உதவியா இருக்குன்னு. அதுக்கப்புறம் அவங்களை பார்க்கவே முடியலையே. அடடே, அவனுங்களே வர்றாங்களே. வாங்க தம்பி. கும்பிட போனவங்க குறுக்க வந்த மாதிரி இருக்குது. நேத்து உங்களை பார்க்கவே முடியலையா? அந்த பொண்ணு பாட்டை கேட்டீங்களா? உங்களுக்கு எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கா? இந்த பொண்ணு கூட நல்லா பாடும் போல இருக்கு. நல்லா உரைப்பேன். நீ சும்மா இருடா. அண்ணா இந்த பொண்ணு ரொம்ப பிரமாதமா பாடுதுங்க. எங்க காலேஜ் ஃபங்க்ஷன்ல அந்த பொண்ணே பாட வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். என்ன இந்த ஊர் பெரிய மனுஷர் யாரையாவது விட்டு கேட்க சொல்லலான்னு. இந்த ஊர்ல யாருங்க பெரிய மனுஷன்? இந்த ஊர்ல என்ன விட்டா வேற யாரும் பெரிய மனுஷன் இருக்கிற மாதிரி தெரியல. அட அண்ணா, அப்ப நீங்க சொன்னா அந்த பொண்ணு கேக்குங்களா? நம்ம வீட்டுல தாங்க அந்த பொண்ணு குடியா இருக்குது. ரொம்ப சௌரியமா போச்சு. எப்படியா சொல்லி அந்த பொண்ணு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுங்களேன். இது பாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்ல வந்தான். பணம் தருவீங்களா? தருவோம். அந்த பொண்ணுக்கல்ல, எனக்கு நிச்சயமா தருவோம். நீயா கொடுக்க போற பணத்தை? அவங்கிட்ட வாங்கி கொடுப்பேன். என்னமோ நீ கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருந்த. பணக்கார பசங்க குள்ள போட்டுருவீங்கடா. அந்த பொண்ணை முதல்ல கேட்டு சொல்லுங்க. கேட்டுறேன். மணிமேகலை, ஏயா கோவிந்தா, உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடைக்காதா? அந்த பொறுக்கி பசங்க கூட சேர்ந்து நீ ஏன் சுத்திக்கிட்டு இருக்க? அவன் பணக்கார பையன்மா, பெரிய கோடீஸ்வரன். ஆமா, அவனுக்கு என்ன நீ சப்போர்ட் பண்ண வந்திருக்கியா? ஐயா, அவனுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேசலாமா. அவனுடைய ஒரே ஆசை என்னன்னா உன்னை பாடையில பாக்கணும்னு நினைக்கிறான். பாடு இல்லையா? நான் செத்ததுக்கு அப்புறமா வந்து பாக்க சொல்லு. ஐயா, என்னமா நீ தப்பா நினைக்கிற? அவன் காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன்ல நீ பாடும் போது பாக்கணும்னு அவன் ஆசைப்படுறான். காமன் பிளேஸ்ல டீசென்ட்டா பிஹேவ் பண்ண தெரியாதவன், பெண்களை மதிக்க தெரியாதவன், அவன் ஃபங்க்ஷன்ல நான் பண்ணுமா? கனவுல கூட நடக்காது. ஓ, ஏற்கனவே உங்களுக்குள்ள மோதல் நடந்திருக்கா? எப்பவுமே இந்த மாதிரி மோதல் எல்லாம் அதுலதான் போய் முடியும். கரெக்ட்? போட வெளியே. போட வெளிவா. வயசு வித்தியாசம் கூட பார்க்காம போடாங்கிற. ஏமா, வேற ஏதாவது சான்ஸ் இருக்குங்களா? நம்ம அடி வாங்கினது உனக்கு தெரியக்கூடாது. ஜெகே 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 ஜெகே. என்னன்னாச்சு? அது ஒண்ணும் இல்லப்பா, அந்த பொண்ணு பாட வரமாட்டேங்குது. நீங்க வேற யாராவது ஏற்பாடு பண்ணுங்க. அண்ணா எனக்காக இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. உனக்காக இன்னொரு வாட்டி நான் ட்ரை பண்ண முடியாது. வேணா, அவனை போ சொல்லு. அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும்னே. ஆமா, அதைத்தான் அவங்க கூட எதிர்பார்க்கறாங்க. போ, வாங்க வரப்போ. ஹாய் மேடம், ஐ அம் கண்ணன் ஃப்ரெண்ட். உங்க பாட்டை கேட்டு அப்படியே கண்ணை மயங்கிட்டான். கண்ணை மட்டும் இல்ல, டோட்டல் எங்க குரூப் ஃபுல்லாவே கிரு 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 கிருன்னு கிறங்கிட்டாங்க. என்ன நீங்க வந்ததுல இருந்து அந்த பக்கமே திரும்பி பாட்டு இருக்கீங்க? இல்லையே, ஒண்ணும் இல்லையே. நீங்க பேசினா கூட அது பாடுற மாதிரியே இருக்கு. அதனால நீங்க மறுத்தாலும் உங்க வெங்கல குறை நாங்க சும்மா விட முடியாது. எப்படியாவது யூஸ் பண்ணியே தீருவோம். உங்க ரேட் என்ன? அம்மா, சம்திங் ராங். அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு? உங்ககிட்ட என்ன சொல்லுச்சோ அதே தான் என்கிட்டயும் சொல்லுச்சு. சரோஜினி, மாலதி, முனியம்மா, பிரியா, ராதா, கீதா, பாக்கியம், செல்லாத்தா, குப்பாயி, தனலட்சுமி. என்ன தம்பி, காலையில இருந்து சொல்லிட்டே இருக்கீங்க, கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? அட தரோமா. உங்களை மாதிரி எத்தனை பேர் குடமும் புடவையும் வாங்கிட்டு போய் எலெக்ஷன்ல ஓட்டு போடாம ஏமாத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த குடத்தையும் புடவையும் வாங்கிட்டு போய் அந்த பொண்ணை பாட வைக்கலனா? என்ன நம்புங்க தம்பி. நம்பி நாங்க நம்போன்னு போறதா? பேசாம இதுல ஒரு கையெழுத்து போடுங்க, தரோம். கையெழுத்து எதுக்கு தம்பி? அந்த பொண்ணு மட்டும் பாடலைன்னா இந்த காந்தி சிலைக்கு முன்னாடி நாத்தி குளிப்பேன். கண்ணகி பரம்பரை நாங்க. அப்படியா? நாங்க அக்கா தங்கச்சிங்க 4 பேர். ஒரு பெரிய வாழை மரத்தை கொடுங்க, உடனே எரிச்சு காட்டுறோம். அப்பேற்பட்ட பத்தினிங்க நாங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, தண்ணீர் குடம் தருவது தண்ணீர் எடுப்பதற்காக. தாகத்திற்கு தண்ணீர் தருவோம் தலைவனாகிறான். மானம் காக்க புறவை தருவோம் வள்ளலாகிறான். இவையெல்லாம் தருவது யாருக்காக? இயல் இசை நாடகம் என்பது நம் வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ஒன்று. அந்த இயல் இசை நாடகத்தை வளர்த்தி வளமாக்கி வாழ வைப்போம் என்று உறுதி எடுத்துக் கொண்டுதான் இந்த அக்ரகாரத்தை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள். பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி சொன்னான், வள்ளுவன் தன் குரலிலே செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியனும் வாலினும் என் என்றார்.
குயில் வந்து பாடுபவர்களுடைய கல்லூரியில். ஆனால் அது தேவையில்லை என்றுதான் இந்த கூடாரத்தை தேடி வந்திருக்கிறார்கள். கொடுப்பது குடமாக இருந்தாலும், கொடுப்பது சேலையாக இருந்தாலும், படிப்பது பாட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அக்ரகாரத்தை தேடி வந்து இரு கரம் கூப்பி வணங்கி நிற்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு புடவையாக, இதுவே கடைசி தடவையாக, அதுவும் மடமையாக, இதுவே நமது கடமையாக, ஒவ்வொருவருடைய உண்மையாக. அண்ணா, என் தலைவன் கோவிந்தனை இளிச்சவாயன் என்று நினைத்து அடித்து விட்டீர்கள். உங்களுக்கு தைரியம் இருந்தால் எங்கே என்னை அடியுங்கள் பார்க்கலாம். நிஜமாவே அடிச்சிட்டீங்களே. ஓகே, டிரைவர், 2 பேர்த்தையும் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போய் காப்பாற்று. போன வருஷம் காலேஜ் ஃபங்க்ஷன்ல நான் தான் பாடினேன். ஏன் இந்த வருஷம் என்னால பாட முடியாதா? இந்த வருஷம் பெண்கள் ஆண்டு. ஒரு பொண்ணை தான் பாட வைக்கணும். அதுலயும் அந்த பொண்ணை தான் பாட வைக்கணும். அக்ரகாரத்துக்கு போனாலே அடிக்கிறாங்க பார்த்தா முடியுமா? கஜினி மகம் 17 தடவை படம் எடுக்கல. சரி, நீ சொன்னதுக்காக படம் எடுப்போம். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. அனாவசியமா வரிசையில நின்னு கால் வலியோட வீட்டுக்கு போக வேண்டாம். ரேஷன் கார்டு எல்லாம் கொடுத்துட்டு போங்க. வீட்டுக்கு அரிசி மண்ணெண்ணெய் வந்து சேரும். உங்க ஊர்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதை எங்க தலைவர் கண்ணன் தீர்த்து வைப்பார். இந்த ஊருக்கு பள்ளிக்கூடம் வேணுமா? கட்டி தருவாரு. ஆஸ்பத்திரி வேணுமா? கட்டி தருவாரு. குழந்தைகள் காப்பகம் வேணுமா? உடனே கட்டி தருவாரு. இவர்கிட்ட தாராளமா கேட்கலாம். சித்திரமே சித்திரமே சிரிக்க கூடாதா? சிறிது நேரம் அருகில் வாங்க. வந்து பேசக்கூடாதா? சீக்கிரம் வாங்க. சித்திரமே சித்திரமே சிரிக்க கொண்டாங்க. கூடாதா? கொடுத்துட்டு போங்க. சிறிது கொண்டாங்க. நேரம் அருகில் வந்து பேசக்கூடாதா? ஏன் இங்க இருந்த போர்டை உள்ள தூக்கி வச்சிட்டீங்க? ஸ்டாக் இல்லை. ஸ்டாக் இல்லையா? இத்தனை பேருக்கு அரிசி எல்லாம் வீட்டுக்கு வந்துருன்னு சொன்னீங்க. எனக்கு மட்டும் ஸ்டாக் இல்லையா? இப்ப போட போறீங்களா இல்லையா? பாடுறேன்னு சொன்னா போடுறேன். இந்த ஆளு உங்களை கூட விலைக்கு வாங்கிட்டானா? ஏன் நியாய விலை கடைன்னு சொல்லி அநியாயமா செய்றீங்க? இந்த கடையை முடிச்சு வைக்க சொல்றேன். அண்ணே, பேசினாலே குயில் பாடுற மாதிரி இருக்குல்ல? என்னது? நான் பேசினா குயில் பாடுற மாதிரி இருக்குதா? குயில் பாடுற மாதிரியா? அந்த குயிலே உன் கூட சேர்ந்து பேசணும்னு ஆசைப்படுமா? சொல்லுங்கண்ணே. சொல்றது என்னப்பா, பாடுறேன். கூவும் குயில் தான் உன் போலே கொஞ்சி கொஞ்சி பேசாது அதனாலே. கூவும் குயில் தான் உன் போலே கொஞ்சி கொஞ்சி பேசாது அதனாலே. உன் குரலோடு இனிமையாய் மொழி பேசி பழகவே சோலைக்குள்ளே குயிலு குஞ்சு சும்மா சும்மா கூவுது. பணத்திமிர்ல என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களே? இங்க 4 மாசமா கல்லு தாத்து நீங்க எல்லாம் கொட்டி கிடக்குது. ரேஷன் கடையில பாடுறேன்னா போடுறேன்னு எழுதி வச்சிருக்கீங்களா? நீங்க ரோட போடுங்க, நான் பாடுறேன். என்னங்க, இந்த லிஸ்ட்ல இருக்கிற மளிகை சாமான கொடுங்க. அக்ரஹாரத்துக்கு ரோடு போடுறாங்கப்பா. இப்பதான் நல்ல காலம் பிறந்திருக்கு. எல்லாமே நம்ம ஏற்பாடு பண்ணதுங்க. இவனுக்கு கூட தெரியும். சொல்ற ஏன்டா என்ன பிடிச்ச நட்ட உட்காந்துருக்க? சீட்டு போடுறதா வேண்டாமா? போடு. சொல்லுடா உங்களுக்கு எல்லாம். இந்த லிஸ்ட்ல இருக்கிற சாமான எல்லாம் பார்சல் பண்ணி நான் வந்து வைக்கிறேன். இந்தா. இந்த ரோடு போட்டா நான் பாடுறேன்னு இந்த பொண்ணு சொல்லிச்சு. அதுக்கு இந்த பையன் இவ்வளவு செலவு பண்ணிருக்கான். சொன்ன மாதிரி அந்த பொண்ணும் பாடல, நம்ம ஊர் ஜனங்க சொல்லியும் அந்த பொண்ணு கேட்கல. அப்புறம் நமக்கெல்லாம் என்னங்க இந்த ஊர்ல மரியாதை இருக்கு? என்ன அது? உண்ணாவிரத்து உட்கார மாதிரி வீட்டு முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்க. உட்காராம என்ன பண்ண சொல்ற? இந்த அக்ரகாரத்துக்கு ரோடு போட்டு கொடுத்தா இந்த பையன் படிக்கிற காலேஜ்ல பாடுறேன்னு பொண்ணு சொல்லிச்சு. ரோடு போட்டதுக்கு அப்புறம் பாட மாட்டேங்குது. பாட சொல்லியா? பாட சொல்லியா?
நீ அலும்பு பண்ணா நாங்க தாங்குவோம், நாங்க அலும்பு பண்ணா உன்னால தாங்க முடியுமா? இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்.